தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். விவசாயிகளுக்கு சேவை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். பிரதமர் மோடி உருக்கம். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா மிக முக்கியமான மற்றும் பிரபலமான திட்டமாக உள்ளது. PM கிசான் சம்மான் திட்டத்தின் மூலம் நாட்டின் ஏழை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ரூபாய் 6000 நிதி உதவி அளிக்கிறது. இது 4 மாதங்களுக்கு ஒருமுறை என ஒரு வருடத்தில் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவணையிலும் தலா ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. இதுவரை 19 தவணைகள் அளிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி மாதத்தில் 19ஆம் தவணையை வெளியிட்டார். இதன் மூலம் 2.4 கோடி பெண்கள் உட்பட 9.8 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். 20ஆம் தவணை இந்த மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடினமாக உழைக்கும் விவசாயிகளுக்கு சேவை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 11 ஆண்டுகளில் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அவர்களது வாழ்வில் செழிப்பை உறுதி செய்துள்ளது. கடினமாக உழைக்கும் விவசாயிகளுக்கு சேவை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். விவசாயத் துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளோம். மண்வளம் மற்றும் நீர்ப்பாசனம் போன்ற விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். அவை பெரிதும் விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளன. விவசாயிகள் நலனுக்காக வரும் காலத்தில் எங்களது பணி தொடரும். விவசாயிகளின் கண்ணியம் மற்றும் செழிப்புக்காக நாங்கள் பணியாற்றியுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் முருகர் மாநாடு. பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் கேள்வி. செல்வ பெருந்தகை வர்சஸ் எல் முருகன். மதுரையில் முருகன் மாநாட்டை நடத்தும் பாரதிய ஜனதாவினர் குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் நடத்துவார்களா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பிய நிலையில், தமிழர்களின் கலாச்சாரத்தை உத்தரப்பிரதேச மக்கள் எப்படி கொண்டாடி வருகிறார்கள் என்பதை அவர் நேரில் வந்து பார்க்க வேண்டும் என பாரதிய ஜனதா மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். முருகன் மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா? வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை, வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா? விநாயகர் எங்களுக்கு கடவுள், முருகர் கடவுள், எல்லாரையும் கடவுள். நான் இந்து, நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசில் ஏற்றுக்க மாட்டீங்களா? அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியதானே? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினோம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை. ஒவ்வொரு வருஷமும் கூட காசி தமிழ் சங்கம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தெரியும். காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விட வைக்கிறேன். இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்கள். அங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்தப்போ உத்தரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண், முருக கடவுள், தமிழ் கடவுள். அதனால் நாம் தமிழ்நாட்டில் இதை நடத்தி கொண்டிருக்கோம். நன்றி. பெங்களூரு நெரிசல் சம்பவம். கர்நாடகா கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா. IPL கோப்பையை முதல் முறையாக வென்ற பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்டம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூரு அணி நிர்வாகம், கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம், TNA நெட்வொர்க்ஸ் மற்றும் சிலர் மீது கப்பன் பார்க் போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க செயலாளர் சங்கர் மற்றும் பொருளாளர் ஜெயராம் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தங்களின் ராஜினாமாவை உடனடியாக ஏற்குமாறு கிரிக்கெட் சங்க தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எங்களுடைய தவறு மிகச்சிறியது என்றாலும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுகிறோம் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். பஸ் ஜன்னல் வழியாக புகுந்து இடம் பிடிக்கும் மக்கள். கிளாம்பாக்கத்தில் நீடிக்கும் அவலம்.
சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி, அரியலூர், பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிதம்பரம், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பஸ்ஸுகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முன்பதிவு செய்யப்படும் பஸ்ஸுகள் மட்டுமே அதிகளவு இயக்கப்படுவதால் முன்பதிவு செய்யாத பயணிகள் பஸ் கிடைக்காமல் பரிதவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக போதிய பஸ்ஸுகள் இல்லாமல் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் போராட்டம் நடத்தியது, அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம் செய்த சம்பவங்களும் அரங்கேறின. நேற்று 3வது நாளாகவும் அதே நிலை நீடித்தது. அதிலும் பக்ரீத் மற்றும் வார விடுமுறை என்பதால் சென்னையில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊர் செல்ல புறப்பட்டதால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் அலைமோதியது. பயணிகள் பஸ்ஸில் இடம் பிடிக்க உயிரை பணயம் வைத்து பின்னால் ஓடிச் சென்று ஜன்னல் வழியாக பைகளை தூக்கி வீசி இடம் பிடித்தனர். அதிலும் சிலர் ஜன்னல் வழியாக எகிரி குதித்து பஸ்ஸின் உள்ளே சென்று இடம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டிராவல்ஸ் பஸ்ஸில் செல்ல 1200 ரூபாய் வரை கேட்பதால் அவ்வளவு பணம் இல்லாமல் அரசு பஸ்ஸை நம்பி வந்தோம். ஆனால் வரும் பஸ்ஸுகள் அனைத்தும் முன்பதிவு செய்த பஸ்ஸுகள் என்று சொல்லி ஏற்ற மறுக்கின்றனர். ஒரு பஸ்ஸுக்காக பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டியுள்ளது. இப்படி இருந்தால் பெண்கள், குழந்தைகளை வைத்துக் கொண்டு எப்போது பஸ் ஏறி ஊருக்கு செல்வதென பயணிகள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளிடம் கேட்டால் முறையாக பதிலளிப்பதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிவாசல் திடல்களில் நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகை. ஒன்று திரண்ட முஸ்லிம் மக்கள். ஏழை எளியோருக்கு தர்மம் செய்தல், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் ஆகிய நற்பண்புகளை உணர்த்தும் நாளாக பக்ரீத் திருநாள் அமைந்துள்ளது. ரம்ஜானுக்கு அடுத்து இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அனைத்து பள்ளி வாசல்கள், முக்கிய திடல்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளான முஸ்லிம் மக்கள் திரண்டு துவா செய்தனர். மதுரை மகபூப்பாளையம், தமுக்கம் மைதானம், நெல்பேட்டை, மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களிலும் பள்ளி வாசல்களிலும் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடந்தது. தொழுகை முடிந்த பின் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் வீடுகளில் ஆடுகளை குர்பானி கொடுத்து இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி தியாக திருநாள் கடமையை நிறைவேற்றினர். திருச்சி பீமநகர் ஜுமா திடலில் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாஅத் சார்பில் அதன் மாநில தலைவர் ரஃபீக் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடந்த சிறப்பு தொழுகையில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி கொடுத்த ஆடு இறைச்சியை தானமாக வழங்கினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற பேகம்பூர் பெரிய பள்ளி வாசலில் இமாம் ரஃபீக் அகமது யூசுப் தலைமையில் நடந்த சிறப்பு தொழுகையில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். நத்தம் கோயில்பட்டியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் துவா செய்தனர். தேனி போடிநாயக்கனூர் புதூர் பள்ளிவாசல் மைதானத்தில் நடந்த பக்ரீத் சிறப்பு கூட்டுத் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து துவா செய்தனர். ராமநாதபுரம் சந்தை திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கிளை சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது. கோவையில் கரும்புக்கடை இஸ்லாமிக் மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்று பக்ரீத் சிறப்பு தொழுகை செய்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அமராவதி பாலம் அருகே அமைந்துள்ள திடலிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வேலூர் ஆரன்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் தொழுகை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஈத்கா மைதானங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டபம் திடலில் நடந்த பக்ரீத் திருநாள் தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி தொழுகை செய்தனர். கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் உள்ள ஜும்மா பள்ளி வாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை மொகமதியா பள்ளி வாசலில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
காரைக்காலில் அனைத்து பள்ளிவாசல்களில் ஈகை திருநாளாம் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல் தமிழகம், புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள், முக்கிய திடல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்து பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட முஸ்லிம் மக்கள் வீட்டில் ஆவு குர்பானி கொடுத்து இறைச்சியை ஏழை மக்களுக்கு தானமாக வழங்கி மகிழ்ந்தனர்.